ஓம் சரவண பவ. ஆஸ்ட்ரோ டிவி அன்பர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சொர்ணலக்ஷ்மியின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவு மார்கழி மாதத்துக்குரிய பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம். மார்கழி மாதம் என்பது சூரியன் தனுசிற்கு செல்லக்கூடிய மாதம், சிறப்பான மாதம். பாக்கியஸ்தானம், ஒரிஜினல் பாக்கியஸ்தானம் கால சக்கரத்தின் 9ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகும். இந்த காலம் பாக்கியம் பெறணும்னா இறை வழிபாடு அவசியம். 30 நாட்களும் ஆண்டாள் எப்படி பெருமாள் நினச்சி கண்ணீர் காதலால் கசிந்து கண்ணீர் மழுகி அவருடைய பாதார விந்தங்களை சரணடைந்து இரண்டரை கலந்தாலோ அந்த மாதிரி நம்ம இறைவனை நினைத்து நம்முடைய எண்ணங்கள் அனைத்தையும் ஈடேற்றி கொள்ளலாம். இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகநிலைகள்னு பார்த்தீங்கன்னா, மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, துலாமில் புதன் சுக்கிரன், விருச்சகத்தில் செவ்வாய், தனுசில் சூரியன், மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி ஆட்சி நிலையில், தனுசில் ராக பகவான். இந்த மாதம் 15ஆம் தேதி குரு வக்ர நிவர்த்தி ஆகிறார். புதன் இந்த மாதம் துலாமில் இருக்கார். 12ஆம் தேதி அவர் விருச்சகத்துக்கு செல்லுவார். அவரே இந்த மாதம் 17ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறார். 22ஆம் தேதி தனுசுக்கு செல்கிறார். சுக்கிரன் இந்த மாதம் நமக்கு 9ஆம் தேதி துலாமிலிருந்து விருச்சகத்துக்கு செல்வார். செவ்வாய் இந்த மாதம் 11ஆம் தேதி தனுசுக்கு செல்வார். இந்த கோள்களின் கோச்சார நிகழ்வால் 12 ராசிகளும் சந்திக்கக்கூடிய சிறப்பான நிகழ்வுகளையும் எந்த காரியங்களில் நம்ம கவனமாக இருக்கணும் என்பதையும் துல்லியமான பதிவுகளாக 12 பதிவுகளாக காணலாம். அன்பர்கள் பதிவினை முழுமையாக கேளுங்க. பதிவின் இறுதியில் வழிபாட்டு முறைகள்லாம் சொல்லியிருக்கு. இந்த வழிபாட்டு முறைகளை பின்பற்றி வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள். கும்பராசி, கும்ப லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த மார்கழி மாதம் ரொம்ப சிறப்பான மாதம் கும்பராசிக்கு. அம்மா 7.5 சனியில் ஜென்ம சனி பார்த்து கொண்டிருக்கிறோம். வாக்கியப்படி இந்த மாதம் 20ஆம் தேதி வேறு சனி பெயர்ச்சின்னு சொல்கிறாங்க திருநள்ளாறில். எப்படிம்மா எங்களுக்கு ரொம்ப மகிமையாக இருக்கும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கிரக நகர்வுகள் நல்லா இருக்குது. 7.5 சனி நம்ம என்ன செய்தோமோ பாவ புண்ணியத்திற்கு ஏற்றார் போல தான் சனீஸ்வர பகவான் நமக்கு ரிசல்ட் கொடுப்பாரு. கஷ்டப்படுத்துகிறாருன்னு நினைக்காதீங்க. சனி எந்த பாவத்தில் வருவாரோ அந்த பாவம் தொட்டு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி நமக்கு சிறப்பான பலன்களை தருவார். சனி எங்கே வந்தாலுமே கடமைகளை எவன் ஒருத்தன் சிறப்பாக செய்கிறான குடும்பத்தையும் பெற்றோருக்கான கடமையும், ஆண் பெண் இருவருக்குமே பெற்றோருக்கான கடமையும் குடும்பத்திற்கான கடமையும், கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் அந்த கடமைகளை தார்மீக வழியில் தர்மம் மீறாமல் நடத்தும் பொழுது அவரை கண்டு நம்ம அஞ்ச வேண்டியதே கிடையாது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா அருமையான கிரக நகர்வுகள் அப்படின்னு சொல்லலாம். தொழில் தான் நம்மளுக்கு. தொழில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செவ்வாய் பகவான் 10-11 அருமையாக பயணிக்கிறார். 11-10 போன்ற இடங்கள்லாம் எவ்வளோ கிரகங்கள் வேணாலும் இருக்கலாம். அது சிறப்பு அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ 11ல் 5-8 கூடிய புதன் அவர் 9-10-11 அப்படின்னு ஏற்றம் தரும் பாவங்களாக பயணிச்சிடுறாரு. அதே போல் செவ்வாய் நம்மளுக்கு தொழில்காரகன், 7க்குரியவர், சமூகத்தில் ஒரு நல்ல மதிப்பு பேர் புகழுக்குரியவரும் லாபஸ்தானத்தில் கூப்பிட்டு எல்லாமே கிடைக்க போகுது. புகழ்லேருந்து கௌரவத்திலேருந்து ஒரு தொழிலேருந்து இவரை விட்டால் வேறு யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தொழில் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லிச்சு. தொழிலுக்காக ஒரு நேர விரயம், உடல் அசதி, இந்த உடல் உழைப்பு இதுதான் இங்கே விரயமாகும். மற்றபடி அனைத்துமே சிறப்பாக இருக்குது. தொழிலில் ஒரு சொந்தமாக தொழில் செய்கிறோன்னாலும், ஒரு தொழிலில் ஒரு 4 பேர் நமக்கு கீழே பணிபுரிகிறாங்க, இல்லை ஒரு இடத்துல வேலை செய்கிறனாலும் இந்த காலகட்டம் தொழில் இருக்குது. தொழில் இல்லைன்னே யாருமே சொல்ல முடியாது. அப்போனா நம்ம அதுக்கு முயற்சி பண்ணலான்னு நினச்சிக்கணும். குருவும் வக்ர நிவர்த்தி ஆகிடுவார். இப்போ போடுற முயற்சிகள் உடைய தன்னம்பிக்கை உத்வேகம் அதிகப்படியாக ஆகும் அப்படின்னு சொல்லலாம். குரு பார்வையில் சூரியன் புதன் செவ்வாய் கண்டிப்பாக அரசு துறை சம்பந்தமான ஒரு நல்ல பெனிஃபிட்ஸோ ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வு நிச்சயம் உண்டு அப்படின்னு கிரகங்கள் சொல்லுது. திடீர் அதிர்ஷ்டம் இருக்குது. எதிர்பார்க்காத நேரத்தில் எப்பயோ செய்த முயற்சிகள்லாம் இப்போ கை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. 2ல் ராகு பலவித வருமானங்களை சொல்லும். இந்த தொழிலில் தான் பண்ணுறேன் அப்படின்னு இல்லாமல் பலவித தொழில்களை இங்கே சுட்டி காட்டுது அப்படின்னு சொல்லலாம். பார்த்தாலே அந்த இடத்துல எனக்கு ஒரு பெனிஃபிட் கிடைச்சிது. அதில் போய் தான் நின்று அதுக்கு ஒரு சப்போர்ட்டாக நின்று எனக்கு ஒரு கமிஷன் கிடச்சிது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிறப்பு. இப்போ வரக்கூடிய வருமானத்தையோ இல்லை இந்த மாதத்தில் மார்கழி மாதம் கழிவு மாதம் அப்படின்னு பார்க்காம அனைத்து வித செயல்பாடுகளையும் செய்யுங்க. ஒரு தடத்தை பதிச்சுக்கோங்க ஒரு தொழிலுக்கு, ஒரு வருமானத்துக்காக. அதே போல் ஒரு முதலீடெலாம் பண்ணுறோன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து கொள்ளுங்கள். தைரியமாக களமிறங்குங்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. 2-6 சப்போர்ட்டு இந்த காலகட்டம் உங்களுக்கு கொஞ்சம் அருமையாக கிடைக்கும். சந்திரன் சூரியனுடைய சாரத்திலையும் பயணிப்பார், நம்மளுக்கு செவ்வாயுடைய சாரத்திலையும் பயணிப்பார். நல்லா சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல தெளிவான ஒரு கண்ணோட்டம், உங்களுக்கான ஒரு அரசு துறை எக்ஸாமு, காம்படிட்டிவ் எக்ஸாமு ரொம்ப சிறப்பு. எதிர்காலத்தில் எந்த ஃபீல்டில் போய் நம்ம
வாழ்க்கை அமைக்கணும், ஒரு நிரந்தர வருமானம் வரும்ன்றது நீங்கள் வந்து முடிவெடுத்துருவீங்க. அதே போல் வெளிநாட்டு கல்விக்கான ஒரு லோன்லாம் கிடைப்பது அரசு துறை வங்கிகளிலேயே கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல பேர், புகழ், அங்கீகாரம், நல்லா ஒரு கடவுளுடைய கிருபை இந்த காலகட்டம் இருக்குது. குலதெய்வத்தோட அருள், இஷ்ட தெய்வத்தோடைய அருள்லாம் உங்களுக்கு இப்போ ரொம்ப கஷ்டப்படுறேன், இந்த நேரத்தில் இறைவன் வந்து உதவி செய்ய மாட்டாரா? கும்பம் துன்பத்தை அனுபவிக்குமா? கிடையாது. இன்பத்தை அமைத்து கொள்வதற்கு இந்த மாதம் அடித்தளம் அமைத்து கொள்ளலாம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. அப்போ துணிந்து களமிறங்கி செயல்பாடுகளை நீங்கள் வேகமாக செய்து கொள்ளலாம். அப்போ பெண்மணிகளுக்கு இந்த மாதம் ஆடை ஆபரண சேர்க்கை, அத்தியாவசிய பொருள் சேர்க்கை, உழைக்கணும். உழைச்சிங்கன்னா அதற்கு இந்த காலகட்டம் பலன் நிச்சயம் உண்டு. சிந்தாமல் சிதறாமல் அந்த பலனை அள்ளிக்கொள்ளலாம். வீட்டுக்கு தேவையான உபயோகப் பொருட்கள், வீடு மாற்றுறது, ரெனோவேட் பண்ணுறது, அதே போல் ஒரு சிலருக்கு அப்பார்ட்மெண்ட்ஸ் அமைவது, தொழிலில் ஒரு நல்ல கணிசமான வருமானம், சிக்கனமாக திட்டமிட்டு செலவு செய்து ரூ. 2 மிச்சம் பிடிக்கக்கூடிய வாய்ப்பு, 3வது நபர் தலையீடு, அதே போல் புதிய மனிதர்கள் தலையீடு குடும்பத்தில் இல்லாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். தசாபுதி சிறப்பில்லைன்னா அதே போல் பணம் கொடுக்கல் வாங்கல், வாய் வார்த்தைகளில் 10 வார்த்தை கேட்டால் ஒரு வார்த்தை பேசுங்க. அப்படி செய்யும்பொழுது உங்களுக்கு வாழ்வு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. ஒரு சிலருக்கு வந்து குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டம் நிச்சயம் உண்டு. அது இயற்கையாக குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தோன்னா இறைவனுடைய பெருங்கருணை கிடைத்து நீண்ட கால தாமத புத்திரன்லாம் இந்த காலகட்டம் வாய்ப்பு உருவாகும். இல்லைங்க வைத்தியம் பார்க்குறனாலும் அந்த வைத்தியம் இந்த காலகட்டம் சிறப்பாகவே கை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல் வயதில் மூத்தவங்க இந்த காலகட்டம் உங்களுக்கான ஒரு தொழில் நிச்சயம் அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஸ்ட்ரெஸ்ஸை மட்டும் நீக்கிடுங்க. இந்த ஸ்ட்ரெஸ்ஸை நீக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு சிலர் வந்து உடல்நிலையில் மட்டும் கவனம் வைக்கணும். ரெகுலர் வாக்கிங், எக்ஸசைஸு, அதே போல் மூட்டு வலி, முழங்கால் வலி, ஷோல்டர் பெயின், அதே போல் பாரம்பரியமாக இருக்கிற நோய் வந்துருச்சுமா, பிபி வந்துருச்சு, சுகர் வந்துருச்சு, ஃபைல்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு. ரொம்பலாம் யோசனை பண்ணிங்கன்னா கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையில் வச்சிடும். இந்த காலகட்டம் சித்தர் ஜீவசமாதி வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லியாச்சு. வழக்கு சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியது. எந்த ஒரு பிரச்சனைனாலும் அதற்கு ஒரு தீர்வு இந்த காலகட்டம் நிச்சயம் உண்டு அப்படின்னு சொல்லியாச்சு. நம்ம வந்து இந்த காலகட்டம் குடும்ப உறுப்பினர்கள் அவங்களுடைய தேவைகளை பார்த்து பார்த்து பூர்த்தி செய்வது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு நோயில் கஷ்டப்பட்டிருந்தால் கூட அந்த நோய்க்கான ஒரு நல்ல மருத்துவம்லாம் இந்த காலகட்டம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். காதல் இனிக்கும், கற்கண்டாய் தித்திக்கும், பெரியவர்களினுடைய ஆசீர்வாதம் எனும் இறைவனின் பெருங்கருணை இந்த காலகட்டம் கிடைக்கும். குடும்பத்துடைய முழு சம்மந்தம் பெற்றுலாம். மார்கழி மாதம் யாரும் பேசாமல் இருக்காதீங்க, தாராளமாக பேசுங்க. அதே போல் கழிவு மாதம்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பார்க்குற விஷயம், ஜாதக பொருத்தம் பார்க்குற விஷயம், இல்லை ஒரு இடம் வாங்குறோன்னா அந்த பத்திரம் சார்ந்த விஷயங்கள்லாம் அவங்க தாராளமாக பார்க்கலாம். அதை வில்லங்க இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு ஜாமீன் கையெழுத்து போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. எப்போவுமே சொல்கிறேன், நேர்மையான வழியில் நம்ம இந்த காலகட்டங்கள்லாம் 7.5 சனிலாம் நடக்கும்பொழுது நம்ம பயணித்தோம்னா நம்மளுக்கு நிச்சயமான பலன்கள், உண்மையான பலன்கள் என்றைக்குமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். தர்மம் மீறி போகும்போது தான் அங்கே நம்மளுக்கு வந்து மைனஸ் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. திருமணம் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டம்லாம் ஒரு முஸ்லீம் கல்யாணம், கிறிஸ்டின் கல்யாணம்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த திருமணத்திற்கான அந்த தடைகள்லாம் நீங்கி உங்களுக்கு இந்த காலகட்டம் திருமணத்திற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க 7.5 சனியில் தான் திருமணமே நடைபெறும். 45 வயது 55 வயதுக்கு மேல் இருக்கவங்களுக்குலாம் பொங்கு சனியாக இருக்கும். உங்கள் லைஃப்லேயே ஒரு செட்டில் ஆகக்கூடிய காலம், தசாபுதிலாம் சிறப்பாக இருக்குது. ஒரு சுக்கிர தசா, ஒரு புதன் தசாலாம் நடக்குது. ஒரு சிலருக்கு ஒரு சில குரு தசாவே நடக்குதுன்னா இந்த 7.5 சனியையும் திறம்பட கடந்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா லக்னத்தில் பயணிக்கிறீங்க, வேறு லக்னங்களில் இருக்கிறீங்க, கும்ப லக்னமாக இருந்து ராசி வேறையாக இருக்கும்பொழுது உங்களுக்கு இன்னும் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 9, 10, 11 இதில் தான் கிரகணங்கள் பயணிக்குது. அதனால் கஷ்டப்பட்டாலும் நம்மளுக்கு அந்த கஷ்டத்துக்கான ஒரு பலன் நிச்சயம் உண்டு. அப்போ சோம்பலை கலைத்து, ஏன்னா அந்த லக்னத்தில் இருக்கிற சனி வந்து சோம்பலை கொடுத்துருவார். அந்த சோம்பலை மட்டும் நீக்கிடணும். உழைக்க முற்படும் பொழுது உங்களுக்கு சமுதாயத்தில் நல்ல மதிப்பு, பேர், புகழ், அங்கீகாரம் உண்டு. அரசியல் துறை சார்ந்தவர்களாம் இந்த காலகட்டம் வந்து நேர்மையான வழியை பின்பற்றணும். நல்லா உழைக்கணும், தன்னலம் கருதாமலும். ஏன்னா இப்போ இந்த மழை காலம்லான்றாங்க, எல்லாருக்குமே தாராளமாக உதவுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ தானம் பண்ணுறீங்களோ, அன்னதானம், அதே போல் வஸ்திர தானம், படிப்புக்காக ஒரு உதவி செய்வது, நோட்புக்கு பசங்களுக்கெலாம் இப்போ மழையில் எவ்வளோலாம் பாதிச்சுதுன்னு தெரில. அந்த மாதிரி உங்களால் இயன்ற உதவிகள்லாம் செய்யும்போது, எனக்கு பைசாலாம் இல்லாமன்னா ஒரு சரீர உதவி பண்ணுங்கள். பண்ணும்போதெல்லாம் இந்த சனீஸ்வர பகவான் அவ்வளோ பிரீத்தி ஆகிடுவார். அடுத்தவருக்கு இயலாதவருக்கு நம்ம உதவும் பொழுது இறைவன் ஓடோடி வந்து நமக்கு உதவி செய்வான் அப்படின்னு வந்து சொல்லலாம். கும்பராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதம் வந்து நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தாயார் பெருமாள் வழிபாடு, அதே போல் சக்கரத்தாழ்வார் வழிபாடும் செய்யலாம். கருடாழ்வார் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு.
பெரிய திருவடி நம்ம சக்கர கருடாழ்வாரையும், சின்ன திருவடி ஆஞ்சநேயரையும் வழிபடுவது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த ஆஞ்சநேயருக்கு வந்து செந்தூரம், துளசி இதெல்லாம் வாங்கி கொடுத்து சனிக்கிழமைகளை வழிபடும் பொழுது உங்களுடைய மனதைரியம் நிறைய கிடைச்சிரும். அதே மாதிரி அந்த பஞ்ச கவசங்கள் சொல்லியிருப்பேன், அதை எப்போவும் வந்து ஓட விட்டு கேட்பது உங்களுக்கு ரொம்ப வலிமையை தரும். எந்த ஒரு சூழல்னா இந்த மாதம் வந்து திறம்பட இது பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வரக்கூடிய நாட்களில் ஒரு முயற்சி எடுத்து அந்த முயற்சி நம்ம செயல்படுத்திட்டோம்னா அது நம்மளுக்கு அப்படியே சிறப்பாக கை கொடுத்துரும். அதாவது நேரங்காலம் பார்த்து ஓரை பார்த்தவன் சோடை போனதில்லைன்னுவாங்க. அப்போ கிரக நகர்வுகளுக்கு ஏற்றாற் போல் நம்ம முயற்சிகளை போடும்பொழுது கொஞ்சம் ஒரு முயற்சியிலே நம்மளுக்கு வந்து அந்த கிரக ஆக்டிவேஷன் ஆகி நம்மளுக்கு முழுமையான பலனை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் வந்து ஒரு சிலர் வந்து குழந்தைகளுக்கான ஒரு சில அந்த ஃபிக்ஸடு முதலீடு செய்து கொள்வதெல்லாம் சிறப்பாக செய்து கொள்வீங்க. உங்களுடைய எண்ணங்கள், எண்ணியவாறே லட்சியங்கள் இதெல்லாம் நிறைவேறும். நான் தான் சொன்னேன், உங்களுடைய உழைப்பு வீண் போகாது, அதற்கான முழுமையான பலனை இந்த மாதம் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. கும்பராசி லக்னக்கார அன்பர்கள் இந்த மாதம் முழுதும் மட்டும் கிடையாது, எப்பயுமே இந்த 7.5 சனிலையும் நீங்கள் சிறப்பாக செயல்படுவதற்கு நிறைய சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானுக்கு தீபம் ஏற்றுவதுடன் நல்ல முடவருக்கு நான் ஏற்கனவே சொன்னது தான் நிறைய உதவி செய்யுங்க. உதவி செய்யும்போது நமக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்கள் எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாமே வந்து நேர்மறையாகவே வச்சுக்கணும். நேர்மறையாக வைக்கும்பொழுது நம்மளுக்கு உடம்பே பாசிட்டிவாக இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸு தான் போய் வந்துடும். ஒரு மன அழுத்தம் அது எங்கேருந்து தான் வரும்னு தெரியாது. அதற்கு மட்டும் சித்தர் ஜீவசமாதி வழிபாடு வைத்துக்கோங்க. வியாழனோ சனிக்கிழமையோ போய், இல்லை நீங்கள் பிறந்த கிழமையோ போய் வழிபட்டு வரும்பொழுது ரொம்ப கண்திருஷ்டிலாம் இருக்குதுன்னா மசூதியில் சென்று ஓதி வருவது, அங்கே தண்ணியை எடுத்துகிட்டு போய் குடித்தாலே கொடுங்க. ஒரு நல்லா ஒரு லைட்டாக வாமாக சூடு பண்ணி அந்த தண்ணியை எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுத்து அந்த தண்ணியை வந்து அவங்க மந்திரம் ஜெபித்து தருவாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம முகம் கை கால்லாம் கழுவிக்கிறது, உள்ளுக்க குடிக்கிறது, இதெல்லாம் வந்து சிறப்பாக இருக்கும். நமக்கு வந்து எல்லாமே இறைவன் தான். நம்ம குழந்தைங்களுக்கே ஒரு உடல்நிலை குறைவுனா போய் அங்கே நம்ம மந்திரிச்சிட்டு வருவோம், தாயத்து போட்டு வருவோம். நம்ம போய் ஒரு தேவாலயத்துலேயும் நம்ம வந்து ப்ரே பண்ணிக்குவோம். அதனால் இந்த காலகட்டம் ராகு கேது இருக்கிறதுனால வேற்று மத இது வழிபாடுகள்லாம் செய்யும்பொழுது இன்னும் சிறப்பாக இருக்கும். அவங்களுக்கும் உதவி பண்ணலாம். 3வது நபர் தலையீடு குடும்பத்தில் இருக்கக்கூடாது. நம்மளும் போய் அடுத்தவங்களுக்கு தேவையில்லாமல் பஞ்சாயம்லாம் செய்யக்கூடாது. நம்ம குடும்ப விஷயங்களையும் என்றைக்குமே பாதுகாக்கணும். பர்சனல் விஷயங்கள்லாம் போய் என்றைக்கும் சொல்லி கொண்டு இருக்கக்கூடாது. இன்னும் தசாபுதிலாம் சிறப்பு இல்லை, கடுமையாக இருக்குதுன்றவங்களாம் கடன் வாங்குகிற விஷயத்தில் இன்னும் கூடுதல் விழிப்புணர்வாக இருக்கணும். பயணங்கள்லேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. இந்த காலகட்டம் உங்களுக்கு தொழில், திருமணம், வேலை வாய்ப்பு, ஒரு பண வருவாய், ஒரு சுப நிகழ்வுகள், அதற்கான முயற்சிகள் செயல்படுத்துவதற்கு எல்லாத்துக்குமே அந்த அந்த உங்களுக்கெல்லாம் ரொம்ப நார்மலான பலன் சொல்லணும் இல்லையா? இந்த மாதம் அனைத்து விதமான செயல்பாடுக்கும் மார்கழி மாதம்னு கூட பார்க்க வேண்டாம், திறமையாக களமிறங்கி செயல்பட்டு நன்மைகளை அதிகம் பெற்றுக்கொள்ளலாம். இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது, அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது, அது திருமணம், குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். மார்கழி மாதம் வழிபாட்டுக்குரிய மாதம்னு சொல்லிட்டு அந்த மார்கழி மாதம் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி ரொம்ப சிறப்பு. அன்று காலையில் வந்து பரமபத வாசலை கடந்து பெருமாள் வருவார். இதை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து சொர்க்க வாழ்க்கை உண்டு, நம்ம பாவங்கள்லாம் குறைக்கப்பட்டு இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதற்கு மார்கழி 7ஆம் தேதி டிசம்பர் 23/12/2023 சனிக்கிழமை அன்னைக்கு வருது. அந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பதும் ரொம்ப சிறப்பு. பெருமாளை அன்றைக்கு எல்லாருமே பார்க்கலாம். நம்ம ஸ்ரீரங்கம் போக முடியலனாலும் நம்மளுக்கு சேனலில் போட்டுருவாங்க. தாராளமாக எழுந்து பெருமாளை நமஸ்கரித்து நம்ம வாழ்க்கைக்கான அனைத்து விதமான தேவைகளை நிறைவேறணும்னு கோவிந்தா கோவிந்தா என்று அவன் நாமத்தை சொல்லலாம். கோவிந்தா என்று சொல்லும் பொழுது அங்கு இன்பம் மட்டுமே இருக்கும், துன்பங்கள் அடியோடு அகற்றப்படும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த மாதம் வந்து ஆருத்ரா தரிசனம், நடராஜரை வழிபடுவது ரொம்ப சிறப்பு. காலை தூக்கி ஆடுபவனே என்னை கை தூக்கி விடப்பா என்று சொல்லக்கூடிய ஆடல் அரசோனை வழிபடக்கூடிய நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்கழி 11 27/12/2023 டிசம்பர் 27ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வருது. அன்றைய தினம் சிவனை வழிபடுவது ரொம்ப சிறப்பு. எல்லாத்துக்கும் நம்ம எல்லா இல்வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்தும் விடுபட்டு நம்ம இறைவனுடைய பாதார விந்தங்களை அடைவதற்கும் நம்ம வாழ்க்கையில் எட்டாத உயரத்திற்கு சென்று சிறப்பான வாழ்வை அடைவதற்கும் மற்றவர்கள் பார்த்து வியக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பான வாழ்வை அடைவதற்கும் ஈசன் நம்மளுக்கு துணை புரிவான் அப்படின்னு சொல்லலாம். அன்றைய தினம் திருவண்ணாமலை கிரிவலம் செல்வதும் ரொம்ப சிறப்பு. அதற்கப்புறம் வரக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்வு என்னென்னு கேட்டிங்கன்னா ஆஞ்சநேயர் ஜெயந்தி.
இந்த 7.5 சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, அர்த்தாஷ்டம சனி, சனி எந்த இடத்துல இருந்தாலும் பிரச்சனை கொடுக்குறாருன்னு அப்படின்னு சனியை வெல்லக்கூடியதற்கு ஒரே தெய்வம் நம்ம ஆஞ்சநேயர் வழிபாடு தான். அதே போல் மன அழுத்தத்திலிருந்து நம்மளை விடுபட வைக்கும். மனித முகமில்லா தெய்வமானது நம்மளை மன மகிழ்வை தரும் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஆஞ்சநேயர் ஜெயந்தி வந்து நம்மளுக்கு மார்கழி 26, நம்மளுக்கு ஜனவரி 11/1/2024 வியாழக்கிழமை அன்னைக்கு வருது. அன்றைய தினம் ஆஞ்சநேயரை வழிபடுவது, அவருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது, அவருக்கு வெண்ணெய் காப்பு செய்வது, அவருக்கு வந்து வண்ண மலர்கள் அணிவிப்பது, இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அவரை எளிமையான முறையில் எப்படி வேணாலும் பண்ணலாம். வடமாலை சாத்தலாம், ராகுகேது தோஷம் போகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள். எந்த அளவுக்கு வந்து ஆஞ்சநேயரை எளிமையாக வழிபடுறோமோ அந்த அளவுக்கு சிறப்பு. நெய் தீபம் ஏற்றலாம். சின்ன திருவடியே ஆஞ்சநேயர் தான். அன்றைய தினம் பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யும்போது நம்ம மன உறுதி கிடைக்கும். ராம 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 என்று நாம மந்திரங்கள் ஒலிக்கும் இடங்கள் எல்லாம் ஆஞ்சநேயர் வாசம் செய்வார் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து மன உறுதியும் திண்மையும் எந்த சிக்கட்டான சூழ்நிலையும் ஜெயித்து வரக்கூடிய தன்மையை கொடுத்துருவார். அதனால் அன்பர்கள் இந்த வழிபாடுகளெல்லாம் இயன்ற அளவு பின்பற்றுங்க. உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள். ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும். வாஸ்து பார்த்து தரப்படும். நியூமராலஜி படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து கொள்ளலாம். உங்கள் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம். சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. மிக்க நன்றிகள். நற்பவி நற்செழி. வாழ்க வளமுடன், வாழ்க வளத்துடன், வாழ்க நிறைவுடன்.